ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைனமேட்டிக்ஸில் உள்ள ஒரு சின்ன மாடியூல். அதாவது ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ முதல்ல கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக வந்து பார்த்துப்போம். கைனமேட்டிக்ஸுங்கிறது ஸ்டடி ஆஃப் மோஷனில் உள்ள ஒரு பார்ட். ஸோ ஜென்ரலாக ஸ்டடி ஆஃப் மோஷனை வந்து ரெண்டு விஷயமாக வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இதில் வந்து நம்ம அதை மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலேட் பண்ணும்போது ஃபோர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் அதில் ஆக்ட் ஆகுது அந்த சிஸ்டத்து மேலே அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து வித்தவுட் ஃபோர்ஸ் நம்ம ஒரு மோஷனை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கைனமேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கைனமேட்டிக்ஸாக இருந்தாலும் டைனமிக்ஸாக இருந்தாலும் நம்ம முதல்ல மோஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோடைய சிம்பிள் டெஃபினேஷனை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மோஷன்? ஸோ மோஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்க போது தான் இது ரெண்டு விஷயத்துக்குள்ள டெஃபினேஷனை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ மோஷன் அதோடைய ஆப்போசிட் என்னது? ரெஸ்ட். ஸோ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குதா இல்லை ரெஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது முக்கியமான விஷயம் என்ன தேவை அப்படின்னா வியூவர் அல்லது அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோமா மோஷனில் இருக்கோமா? நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம். இது எப்போது நம்மள மாதிரியே நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இப்போ அப்சர்வர் வந்து நம்ம பக்கத்தில் யார் நின்று நம்ம பார்க்குறாங்களோ அவங்க. ஸோ இதே அந்த அப்சர்வர் வந்து வேறு ஏதோ இடத்துல இப்போ இன்கேஸ் வந்து ஸ்பேஸில் அல்லது மூனில் இருக்கிறாரு அப்படின்னா அங்கேருந்து இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இன்கேஸ் அவரால் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருப்போமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் பூமி வந்து எப்படி சுற்றிட்டு இருக்கோ அந்த எர்த்தோட சர்க்குலர் மோஷனில் நம்ம இருப்போம். அப்போ அதில் வந்து நம்ம மோஷனில் இருப்போம். ஸோ அப்போ இது நம்ம மோஷனில் இருக்குமா ரெஸ்ட்டில் இருக்குமாங்கிற டிஃபைன் பண்ணுறது நம்ம இல்லை, நம்மளை பார்க்கக்கூடிய அப்சர்வர். ஸோ அப்சர்வர் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நத்திங் இஸ் அப்சல்யூட் மோஷன் ஆர் அப்சல்யூட் ரெஸ்ட். அப்போ என்ன அர்த்தம்? அப்சல்யூட் மோஷனும் கிடையாது, அப்சல்யூட் ரெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பொருள் வந்து மோஷனில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், அது எப்போவுமே மோஷனில் தான் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அப்சர்வ் வச்சு தான் அதை டிஃபைன் பண்ணுறோம். அப்புறம் மூணாவது இருக்கக்கூடிய விஷயம் தான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்னது? இப்போது நம்ம வந்து ஒரு மோஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு அதை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வேணும். அல்லது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்கேல்னு வச்சுக்குவோம். பெண்ணோட கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதோட லென்த் என்ன நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? நமக்கு அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. அது ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணி அதோட லென்த் எவ்வளோன்னு சொல்லலாம். நம்ம ரெஃபரன்ஸாக ஜென்ரலாக எதை வச்சுப்போம்? ஸ்கேலில் இருக்கக்கூடிய 0 பாயிண்ட் 0லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இது எந்த வரையும் வந்து எவ்வளோ ஸ்கேலில் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் நிற்கிது அப்படிங்கிறத வச்சுட்டு இது வந்து இவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சேம் வே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுடைய மோஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு ஸ்கேல் தேவை. அந்த ஸ்கேல் வந்து ஒரு 1 டைமென்ஷனலாகவும் இருக்கலாம், 2 டைமென்ஷனலாகவும் இருக்கலாம், அல்லது 3 டைமென்ஷனலாகவும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சினாரியோ அண்ட் த மோஷன். கோஆர்டினேட்ஸை நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் இப்போ நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கா இல்லை ரெஸ்ட்டில் இருக்காங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு ட்ரெயின் இன்ஜின், ஓகேவா? ஸோ இது x1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ், சரிங்களா? அடுத்து இது வந்து x2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து இந்த ட்ரெயினில் வந்து ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக் வந்து இப்போ ஒரு டைம் ஷோ பண்ணுது. அது வந்து t1 அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து இந்த ட்ரெயின் வந்து இப்படியே இப்படி வந்து இந்த x2 பாயிண்டில் இருக்குது ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம். அப்போ இந்த கிளாக்கும் இங்கே வந்து அந்த நேரத்தில் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா? இப்போது இந்த t1 t2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அந்த நேரத்தில் இந்த x1 x2வும் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மோஷன் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த x1 x2 அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? இப்போ இந்த ட்ராக் இருக்கு இல்லையா? இந்த ட்ராக் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராக்கை நம்ம ஒரு ஸ்கேல் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இதுதான் கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸை நம்ம எதில் வச்சுருக்கோம்? ட்ராக்கில் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம இதோடைய டிஸ்டன்ஸை இதோடைய பொசிஷன், இது வந்து ஒரு பொசிஷன், x1 ஒரு பொசிஷன், x2 ஒரு பொசிஷன். இந்த ரெண்டு பொசிஷனும் வந்து ஈக்குவலாக இல்லாத போது இந்த டைமும் ஈக்குவலாக இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மோஷன் நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை இந்த ட்ரெயினோட ட்ராக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், சரியா? இந்த எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது வேறு ப்ராப்ளம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ட்ரெயின் மோஷனில் இருக்குங்கிறத நம்ம இதை வச்சு சொல்லிடலாம். இன்கேஸ் இப்போது இதே ட்ரெயின், சரியா, ஃபஸ்ட்டு x1 பொசிஷனில் இருக்குது, சரியா? அப்போது இதோட டைம் வந்து t1, ஓகேவா? அடுத்து ஆஃப்டர் சம் டைம் வந்து t2 ஆகுது, ஓகேவா? t1 நாட் ஈக்குவல் t2.
ஆனால் இந்த ட்ரெயின் வந்து அப்போவும் இதே எக்ஸும் பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுதான் வெரி சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன் ஃபார் த மோஷன் அண்ட் ரெஸ்ட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ திரும்ப கூட நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் 3 பாயிண்ட் தான். என்னது? முதல் விஷயம், அப்சர்வை பொறுத்து தான் ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கா அல்லது ரெஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இங்கே வந்து ஒரு அப்சல்யூட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குது, அப்சல்யூட்டாக ரெஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டிவிஸ்டிக். இந்த ரிலேட்டிவிஸ்டிக்கை பற்றி நம்ம அப்புறம் படிப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் படிக்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ மூணாவது என்ன விஷயம், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு தான் ஒரு மோஷனை நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அல்லது அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் இந்த மாடியூலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி அ வெரி சிம்பிளஸ்ட் அண்ட் கிளியரஸ்ட் டெஃபினேஷன். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகும்போது நமக்கு இதில் எந்த டவுட் இருக்காது. நம்ம அடுத்தடுத்த எல்லா ஸ்டெப்புமே வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் படிக்கும் போது இந்த சின்ன கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு கிளியராக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்செப்ட்ஸில் நமக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. ஸோ ப்ராப்ளம் சால்விங்லையும் நம்ம வந்து டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம்.